கோர்ட்ல வந்து நம்ம ஆனந்தியும், வீராக்குமான விவாகரத்து கேஸ் வந்து வருது. அந்த டைம்ல கரெக்ட்டா வந்து ஆனந்தி மேல வந்து "நீ என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜட்ஜு. "இல்லங்க இது விவாகரத்துல எனக்கு வந்து சம்மதம் தான். திரு தயவு செய்து எனக்கு விவாகரத்த குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கேட்குறாங்க. அப்ப வீரா சைட்லேருந்து கேட்குறேன், "மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செய்து எனக்கு விவாகரத்து குடுக்காதீங்க. ப்ளீஸ் மேடம்" கெஞ்சுறாரு. அத கேட்டு எல்லாரும் அவங்க வீட்ல அதிர்ச்சி அடைகிறாங்க. "இவன் எல்லாரையும் வர சொன்னானே, விவாகரத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்ப என்னன்னா வேற மாரி பேசுறானே" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அப்பா எல்லாருமே குடும்பத்தில இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. நான் அப்ப வந்து ஆனந்தி வந்து, "மேடம் இவன் சொல்றத எதையுமே நம்பாதீங்க மேடம். அவன் வேணும்னு பொய் சொல்றான் மேடம். அவன் கெஞ்சறதெல்லாம் நீங்க வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அவன் நெறைய வந்து நடிப்பான் மேடம்." ஆமா, ஆமா ஆனந்தி. நான் தான் நடிக்கிறேன். ஏன்னா வந்து நீ செஞ்ச தப்பெல்லாம் நீ செய்றது எல்லாமே நான் செஞ்சேன் நீ சொல்ற பாரு. அத கேட்டுட்டு நான் வந்து எதுவுமே சொல்லாம நடிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு ஜட்ஜ் வந்து, "நீ என்னப்பா சொல்ற?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டுறாரு. இந்த மாரி பார்த்தீங்களா, என்னை எப்படிலாம் அடிக்கிறா, எப்படிலாம் கொடுமைப்படுத்துறா. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, என்னை கொடுமைப்படுத்துறது எல்லாமே ஆனந்தி தான். அது எல்லாத்தையும் தாங்கின்னு, என் பொண்டாட்டி வேணும் எனக்கு. என் பொண்டாட்டி தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு யாருமே இல்ல மேடம். அப்பா, அம்மா யாருமே கிடையாது நானு. ஆதரவற்ற ஒரு பையன் மேடம் நானு. அதனால எனக்கு எதுவுமே இல்ல மேடம். ஆனந்தி தான் மேடம் எல்லாமே. என் பொண்டாட்டி தான் எல்லாம். அவங்க குடும்பம் தான் எல்லாம்னு சொல்லிட்டு நினச்சு நான் வாழ்றேன் மேடம். என்ன போய் அவ வேணான்னு சொல்றா மேடம். நீங்களே சொல்லுங்க மேடம். அவ வேணான்னு சொல்ல, அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே நான் இருக்க மாட்டேன் மேடம். அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமா சீன போடுறாரு. அதெல்லாம் கேட்டு ஆனந்தி பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கல்ல மேடம், இப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் அங்க இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க. ச்சே! இப்படிப்பட்டவளா அந்த பொண்ணு? இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காளே கணவன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து வீரா வந்து, "மேடம் பார்த்தீங்களா மேடம் எப்படிலாம் கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேடம். இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிட்ட நான் எப்படி மேடம் இருக்கேன்? நீங்களே சொல்லுங்க மேடம். அதுக்காக தான் மேடம். ஆனா சரிங்க, நான் இப்படிப்பட்ட ஒய்ஃப்ன்னு இவர் சொல்றார்ல, நான் மோசமான ஒய்ஃப்ன்னு சொல்றாரு. ஏன் என்னை விட்டு பிரிய மாட்டேங்கிறாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க மேடம்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "ஆமாப்பா, உன்னை இந்த அளவு மோசமா வந்து ட்ரீட் பண்ணிருக்கா அந்த பொண்ணு. அப்புறம் ஏன் பிரியமா?" "மேடம் என்னால முடியாது மேடம். ஏன்னா நான் உயிரே வச்சிருக்கேன் மேடம் ஆனந்தி மேல. ஆனந்தி தான் மேடம் எனக்கு எல்லாமே. ப்ளீஸ் மேடம் என் பொண்டாட்டிய என்கிட்ட பிரிச்சிடாதீங்க மேடம். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நான் இருக்கவே மாட்டேன் மேடம்." அப்படிலாம் பில்டப் பண்றாரு. அத கேட்டு, "இங்க பாரும்மா ஆனந்தி, இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு பொண்ணும் இப்படிப்பட்ட புருஷன தான் மிஸ் பண்றாங்க. நெறைய பேரு இப்படி தான் தப்பு பண்றீங்க. அதனால உங்க 2 பேரையும்" அப்படின்னு, "மேடம் ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் வந்து, "மேடம் நாங்க ஒரு சாட்சிய வந்து உங்களுக்கு வந்து குடுக்கலாமா?" அப்படின்னோனே, சரி குடுங்க" அப்படின்றாங்க. அத பார்த்து எல்லா அதிர்ச்சியும், "இதான் மேடம் அந்த ஆதாரம்னு" சொல்லிட்டு போட்டு காட்டுறாங்க. பார்த்தா ஆனந்தி அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஆனந்தி கிட்ட எப்படி தப்பா நடந்துக்கிட்டாரு? அது எல்லாமே அந்த வீடியோல இருக்கு. அத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "பார்த்தீங்களா மேடம், அவர் சொன்னதுல பாதி தான் மேடம் உண்மை. பாதி தான் அவர் எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்காரு. மீதி இதான் மேடம். அவர் என்ன கொடுமைப்படுத்துனது எல்லாமே இதுல இருக்கு பாருங்க" அப்படின்னோனே, நான் அப்படியே அதிர்ச்சியா பாருங்க, "எப்படி இவ எடுத்தா? என்ன உன்னால தான் வீடியோ எடுக்க முடியுமா? நான்லாம் எடுக்கவே மாட்டேனா? எனக்கும் வீடியோ எடுக்க தெரியும். நீ எப்படிலாம் கிரிமினலா யோசிப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் சேஃப்டிக்காக நான் எடுத்து வச்சிருந்த வீடியோ. இப்ப புரியுதா மேடம்? இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு, இவன் கூட எப்படி மேடம் என்னால வாழ முடியும்? ஒவ்வொரு நொடியும் என்னை சித்திரவதை பண்ணா மேடம். என் குழந்தைய" அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "என் குழந்தை இல்லாம பண்ணிட்டா மேடம் இந்த உலகத்துல. நான் எப்படி மேடம் இவன் கூட வாழ முடியும்?" அப்படின்னோனே ஜட்ஜ் அப்படியே பார்க்குறாங்க. "இப்ப என்ன சொல்றீங்க மிஸ்டர் வீரா?" அப்படின்னு சொன்னோனே, மேடம் அவ வேணும்னே வந்து ஏஐ எல்லாம் பயன்படுத்தி ஏதேதோ பண்ணியிருக்கா மேடம். அப்போ நீங்க பண்ணதும் ஏஐ தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க ரொம்ப நல்லவர் நெனச்சேன். நீங்க அழுவுறதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்தி தான் உங்கள கொடுமைப்படுத்துனாங்கன்னு நாங்க நெனச்சோம். ஆனா இப்ப தானே தெரியுது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு. நீங்க தான் அவங்கள அவ்வளோ அளவு கொடுமைப்படுத்தியிருக்கீங்க. ஆனா கொடுமைப்படுத்தாத மாதிரி என்கிட்ட வீடியோ போட்டு காட்டுறீங்க. நானும் ஒரு நிமிஷம் நீங்க சொன்னது தான் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் வந்து முடிவு பண்ணுச்சு. இந்நேரம் அவங்க வந்து ஆதாரம் குடுக்கலன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கிறது? உங்கள மாரி ஆளுங்கிட்ட பொண்ணுங்க மாட்டிக்கின்னு எவ்வளோ சீரழியிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்கள மாரி ஆளுங்களுக்கு நாங்கலாம் சப்போர்ட் பண்ணா அவ்வளோதான், இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும்" அப்படின்றாங்க. ஆனந்தி சொல்றாங்க, "மேடம் இது மட்டும் இல்ல மேடம். அவன் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரியுமா மேடம்?" சொல்லிட்டு, நடந்த விஷயத்த கல்யாணம் ஆகி நடந்தது ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள கொடுமைப்படுத்துனது, எல்லார் கூடயும் சேர்த்து வச்சு தவறா பேசுனது, அது எல்லாத்தையுமே ஆனந்தி பயங்கரமா கதறி கதறி அழுது சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. அவங்க குடும்பமும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. "சொல்லுங்க மேடம், இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட எந்த பொண்ணு வாழ்வா? நீங்களே சொல்லுங்க. அப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை எப்படி மேடம் இருக்கும்? நரகமா இருக்காதா மேடம்? 5 வருஷம் இந்த நரகவாத வாழ்க்கைய நான் அனுபவிச்சிருக்கேன் மேடம்" அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க ஜட்ஜி எல்லாருமே.